வணக்கம் நண்பர்களே. நமது மகிழ் தொழில் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தினமும் ஒரு படி முன்னேறு என்பதன் அடிப்படையில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் நமது சொந்தங்களுக்கு தினமும் 10 வினாக்களானது நமது மகிழ் தொழில் தளத்தில் பதிவிடப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினமும் நமது தளத்தில் 10 வினாக்களானது பதிவிடப்பட்டு உள்ளது. அதை நாம் இப்போது தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய முதல் வினா ஹெமட்டோகிரிட் ரெஃபர்ஸ் டு, ஹெமட்டோகிரிட் மதிப்பு எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பர்சன்டேஜ் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ் இன் பிளட், ஆப்ஷன் பி பர்சன்டேஜ் ஆஃப் ரெட் பிளட் செல் வால்யூம் இன் பிளட், ஆப்ஷன் சி பர்சன்டேஜ் ஆஃப் பிளாஸ்மா இன் பிளட், ஆப்ஷன் டி நம்பர் ஆஃப் பிளேட்லெட்ஸ் இன் பிளட், அதாவது இரத்தத்தில் உள்ள வெள்ளை இரத்த அணுக்களின் சதவீதமா, ஆப்ஷன் பி வந்து இரத்தத்தில் உள்ள இரத்த சிவப்பு அணுக்களின் பருமன் சதவீதமா, இரத்த பிளாஸ்மாவின் சதவீதமா, இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை வந்து குறிக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலி இதை சொல்றேன் நான். ஹெமட்டாலஜி அப்படிங்கிறது ஸ்டடி அபவுட் பிளட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹீமோசைட்டோமீட்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹீமோகுளோபின் அளவு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பற்றி மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட். அதே மாதிரி ஹெமட்டோகிரிட் அப்படிங்கிறது என்னன்னா, ரத்தத்தில் உள்ள மொத்த ரத்தத்தில் எவ்வளவு இரத்த சிவப்பு அணுக்கள் உள்ளது அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணக்கூடியதான் ஹெமட்டோகிரிட். இப்போ ஹீமோஸ்டாசிஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அது எதுனா ரத்தம் உறைதலை பற்றி பிளேட்லெட்ஸில் படிக்கக்கூடிய ஒன்று. இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி ரத்தத்தில் உள்ள இரத்த சிவப்பு அணுக்களின் பருமன் சதவீதத்தை அளவிடுறதுக்கு குறிக்கிறதா வந்து ஹெமட்டோகிரிட் அப்படிங்கிறதா இது. பர்சன்டேஜ் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் வால்யூம் இன் பிளட், ரத்தத்தில் எவ்வளவு இரத்த சிவப்பு அணுக்கள் இருக்கிறது அப்படிங்கிறத அளக்கக்கூடியதா ஹெமட்டோகிரிட் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். புரியும் நினைக்கிறேன். புரியலைன்னா சொல்லுங்க, தெளிவாக சொல்றேன், கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Platelets are formed by the fragmentation of பிளேட்லெட்கள் எந்த செல்களின் சிதைவால் உருவாகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எரித்ரோபிளாஸ்ட், ஆப்ஷன் பி மெகாகாரியோசைட்ஸ், ஆப்ஷன் சி லிம்போபிளாஸ்ட், ஆப்ஷன் டி மோனோபிளாஸ்ட். எரித்ரோபிளாஸ்ட்லையா, மெகாகாரியட்ஸ்லையா, லிம்போபிளாஸ்ட்லையா, மோனோபிளாஸ்ட்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இதை நேற்று போட்ட வீடியோவில் நம்ம இதை கிளியராகவே சொல்லியிருப்பேன். பிளேட்லெட்ஸ் எங்கே எலும்பு மஞ்சளில் மெகாகாரியட்ஸில் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எலும்பு மஞ்சள் உள்ள மெகாகாரியட்ஸ் அந்த சிதைவால் அழியும், அதனால தான் அங்கே தான் வந்து நம்ம வந்து பிளேட்லெட்ஸ் உருவாகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். எரித்ரோபிளாஸ்ட்னா நம்ம வந்து ஆர்பிசி வந்து எரித்ரோனா ஆர்பிசி ரெட் பிளட் செல் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ஆர்பிசி எங்கே உருவாகுது? எலும்பு மஞ்சை விலா எலும்பு அந்த இடத்துல வந்து உருவாகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். மீதி ரெண்டுமே லிம்போசைட் மோனோசைட் அப்படிங்கிறது டபிள்யூபிசி அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மெகாகாரியட்ஸில் தான் வந்து இந்த பிளேட்லெட்ஸ் உருவாகுது. மெகாகாரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு செல் வந்து சிதைவாகிறனால தான் அந்த பிளேட்லெட் ஆனது நம்மளுக்கு உருவாகுங்கிறத நம்ம சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி மெகாகாரியட்ஸ் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Okay, next question. The average diameter of a normal red blood cell is, இரத்த சிவப்பு அணுக்களின் சராசரி விட்டம் டயாமீட்டர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 3-4 மைக்ரோமீட்டரா, அந்த யூ மாதிரி போட்டிருக்க வந்து மைக்ரோமீட்டர்னு அர்த்தம், நல்லா தெரிஞ்சுக்கணும். கன்ஃபியூஸ் ரெண்டையுமே கொடுத்துருக்கும், மில்லிமீட்டரு இந்த மாதிரி மைக்ரோமீட்டர்னு கொடுத்தா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் ஏ 3-4 மைக்ரோமீட்டர், ஆப்ஷன் பி 5-6 மைக்ரோமீட்டர், ஆப்ஷன் சி 7-8 மைக்ரோமீட்டர், ஆப்ஷன் டி 10-12 மைக்ரோமீட்டர். சரி, இதுக்கான ஃபர்ஸ்ட் ஆன்சரை சொல்லிட்டு சரியான விளக்கம் நான் பின்னாடி கொடுக்குறேன், இதுலேயே கொடுக்குறேன் நான். இப்போ அதுக்கான சரியான ஆன்சரை வந்து ஆப்ஷன் சி 7-8 மைக்ரோமீட்டர் தான் இதுக்கான சரியான ஆன்சரு. சரி, டபிள்யூபிசி வந்து அளவில் பெருசாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ வந்து இது ஆர்பிசியை விட இப்போ டபிள்யூபிசியோட அளவு பெருசுன்னா இப்போ டயாமீட்டர் அதிகமாக தானே இருக்கணும். இப்போ அதுக்கான சராசரி அளவு விட்டம் என்ன, மைக்ரோமீட்டர் எந்த அளவில் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டால்
10லிருந்து 20 மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கொஸ்டினை கேட்கலாம், பின்னாடி வரும். அப்போ மைண்டில் வச்சுக்கோங்க. நான் சொல்லும்போது அந்த ஒரு கொஸ்டினை சொல்கிறோம்னா அதை சொல்லும்போதே அதுக்கான ஆன்சரை வந்து நம்ம சொல்கிற அளவுக்கு ஆப்ஷனை தேடவே கூடாது. அந்த ஆன்சர் இருக்கான்னு பார்த்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணணும். அந்த அளவுக்கு ரெடி ஆகிக்கணும். கண்டிப்பாக அதுக்கான கொஸ்டின் பின்னாடி இருக்கும். சரி, பிளேட்லெட்ஸோட டயமீட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் 2லிருந்து 4 மைக்ரோமீட்டர் அளவில் இருக்கும் அப்படிங்கிறது பின்னாடி கொஸ்டின் வரும். அதுக்குள்ள இது இப்பயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் அப்போ ஆன்சர் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஹீமோஃபிலியா இஸ் பிரைமர்லி அசோசியேட்டட் வித். ஹீமோஃபிலியா என்பது முக்கியமாக எதனுடன் தொடர்புடைய நோயாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, டிஃபிஷியன்சி ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ். ஆப்ஷன் பி, deficiency of blood clotting factors. Option C, increased hemoglobin. Option D, increased white blood cells. இரத்த சிவப்பு அணுக்களின் குறைபாட்டு நோயா, இரத்தம் உறைதல் காரணிகள் குறைபாட்டுடைய நோயா, ஆப்ஷன் சி, ஹீமோகுளோபின் அதிகரிப்பினால வரக்கூடிய நோயா, ஆப்ஷன் டி, வெள்ளை இரத்த அணுக்களின் அதிகரிப்பால வரக்கூடிய நோயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம். தாய் தந்தை பெற்றோர்கள் முன்னோர்கள் இருந்து வரக்கூடிய ஒரு ஜெனட்டிக் டைப்பு. இதுக்கான ஆன்சர் வந்து இரத்தம் உறைதல் காரணிகள் குறைபாட்டுடைய ஒரு டிசீஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் ஹீமோஃபிலியா அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். டிஃபிஷியன்சி ஆஃப் பிளட் க்ளோட்டிங் ஃபேக்டர்ஸ் ஏதாவது சரியான ஆன்சர். ஏன் அதை சொல்றோம் ஹீமோஃபிலியா அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ரத்தம் உறையிறது வந்து லேட் ஆகும். கால்சியம், இப்போ நான் வந்து சீக்வன்ஸ் கால்சியம், த்ரோம்போகனேஸ், ப்ரோத்ரோம்பின், த்ரோம்பின், ஃபிப்ரினோஜன், ஃபிப்ரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் சொல்லியிருப்பேன். அதில் கால்சியம் உட்பட அதில் உள்ள ஒரு புரதங்கள் வந்து அளவு கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிளட் க்ளோட்டிங் ஆகும். ஒரு சின்ன காயம் ஏற்பட்டால் கூட அதை வந்து பிளட் க்ளோட்டிங் வந்து உறையிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அது வந்து அவங்க நேச்சுரலாகவே அந்த பாடியில் இருக்கும். ஜெனட்டிக் முன்னோர்கள்ல இருந்து மரபணு மூலயமா வரக்கூடிய ஒரு டிசீஸ். அதுக்கு பேர் தான் ஹீமோஃபிலியா அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Which blood group normally contains both antibody A and antibodies B in plasma? சாதாரண நிலையில் எந்த இரத்த குழு நபரின் பிளாஸ்மாவில் ஆன்டிபாடி ஏ மற்றும் பி ஆன்டிபாடிகள் இரண்டும் காணப்படும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதை நான் முன்னாடியே ஒரு இதில் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க சொல்லியிருப்பேன். நான் இதில் வந்து ஏ வந்து ஏ ஆன்டிஜனையும் பி வந்து பி ஆன்டிஜனையும் ஏபி அண்ட் ஏபி ஆன்டிஜனையும் கொண்டிருக்கோம் ஆனால் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ஏன்னா இது மேலே இருக்கிறது 3க்குமே ஆன்டிபாடிஸ் இருக்காது. ஆனால் இதுக்கு அப்படியே உல்டாவாக இருக்கும். இது வந்து ஆன்டிஜன் வந்து இருக்காது, ஆன்டிபாடிஸ் தான் இருக்கும். ஏபி அதான் அவங்க வந்து பிளட் டோனர். ஏன் பிளட் டோனர் அப்படிங்கிறத சொல்லி இப்போ லாஸ்ட் வீடியோவில் கூட இதை பற்றி ஒரு கொஸ்டின், தொடர்ந்து இந்த 4 வீடியோஸ் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஓவை பற்றி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி பற்றி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். இங்கே வந்து ஏன் ஆன்டிபாடி இல்லாதனால தான் அவங்களுக்கு எந்த ஓ குரூப்புக்கு வந்து ஆன்டிபாடி இருக்கும், மீதி யாருக்குமே ஆன்டிபாடி இல்லாதனால தான் அவங்க எந்த இதை கொடுத்தாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் அவங்க வந்து இவங்க யூனிவர்சல் டோனர் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஓ அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Blood volume in adult is approximately what percentage of body weight? மனித உடலில் இரத்தத்தின் சராசரி அளவு உடல் எடையில் எத்தனை சதவீதம், உடல் எடையில எத்தனை சதவீதம் ரத்தத்தின் சராசரி இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 3%, ஆப்ஷன் பி 5%, ஆப்ஷன் சி 8%, ஆப்ஷன் டி 12%. இதுக்கான சரியான ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி 8%. மனித உடலில் இருக்கிற இடையில மொத்தத்தில் 8% தான் வந்து நம்ம ரத்தத்தின் சராசரி அளவு எடை இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம இப்போ போகலாம். தி பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் ஹெப்பரின் இஸ் டு. ஹெப்பரின் முக்கிய செயல்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ப்ரொமோட் பிளட் க்ளோட்டிங், ஆப்ஷன் பி ப்ரிவென்ட் பிளட் க்ளோட்டிங், ஆப்ஷன் சி இன்க்ரீஸ் ரெட் பிளட் செல் ப்ரொடக்ஷன், ஆப்ஷன் டி இன்க்ரீஸ் ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்,
இரத்தம் உறைதலை தூண்டுகிறதா, இரத்தம் உறைதலை தடுக்கிறதா, இரத்த சிவப்பு அணுக்களை அதிகரிக்கிறதா, ஆக்சிஜன் கடத்தலை அதிகரிக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஹெப்பரின் அப்படிங்கிறது வந்து இரத்த குழாய்களில் ரத்தம் உறைதலை தடுக்கக்கூடிய பணி தான் இது. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஃபுல் ப்ரீஃபாக வந்து நம்ம லிவரை படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஹெப்பரின் அப்படிங்கிறது இரத்த குழாய்களில் ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்காக தடுக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை ஹெப்பரின் அப்படிங்கிறது செய்யுது. ஸோ அதுக்கான ஆன்சர் ப்ரிவென்ட் பிளட் க்ளோட்டிங், ரத்தம் உறைதலை தடுக்கிறது அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which white blood cells increase during allergic reactions and parasitic infections? அது பின்வருவனவற்றுள் எந்த வெள்ளை இரத்த அணுக்கள் ஒவ்வாமை மற்றும் ஒட்டுண்ணி தொற்றுகளில் அதிகரிக்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நியூட்ரோஃபில்ஸ், ஆப்ஷன் பி லிம்போசைட்ஸ், ஆப்ஷன் சி ஈஸ்னோஃபில்ஸ், ஆப்ஷன் டி மோனோசைட். நியூட்ரோஃபில்களா, லிம்போசைட்டுகளா, ஈஸ்னோஃபில்களா, மோனோசைட்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஈஸ்னோஃபில்கள் தான் தொற்றுகளில் அதிகரிக்கின்றன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஆப்ஷன் சி ஈஸ்னோஃபில் தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். When the partial pressure of oxygen decreases, what primarily happens? இரத்தத்தில் ஆக்சிஜன் பகுதி அழுத்தம் குறையும் போது முதன்மையாக என்ன நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன் dissociates from hemoglobin, ஆப்ஷன் பி hemoglobin binds more oxygen, ஆப்ஷன் சி blood clotting increases, ஆப்ஷன் டி platelets are destroyed. ஹீமோகுளோபினிலிருந்து ஆக்சிஜன் பிரிகிறதா, ஹீமோகுளோபின் அதிக ஆக்சிஜனை பிணைக்கிறதா, ரத்தம் உறைகிறதா, பிளேட்லெட்டுகள் அழிகின்றனவா அப்படின்னு சொல்லி ரத்தத்தில் ஆக்சிஜன் அழுத்தம் குறையும் போது என்ன நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜனை கொண்டு போகுது, குவிந்து காணப்படும். இது வந்து ரிவர்சிபிள் சிஸ்டம் அப்படிங்கிறது கடந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஆன்சர் அப்பயே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆப்ஷன் ஏ ஹீமோகுளோபின்ல இருந்து ஆக்சிஜன் பிரிகிறது அப்படிங்கிறது தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஆக்சிஜன் டிசோசியேட்ஸ் ஃப்ரம் ஹீமோகுளோபின் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which of the following is not a primary function of blood? பின்வருவனவற்றுள் இரத்தத்தின் முதன்மை செயல்பாடு அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ், ஆப்ஷன் பி டிரான்ஸ்போர்ட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ், ஆப்ஷன் சி ரெகுலேஷன் ஆஃப் பாடி டெம்பரேச்சர், ஆப்ஷன் டி டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். இந்த வாயுக்களை கடத்துகிறதா, பிளட் வந்து கண்டிப்பாக வாயுக்களை அதை கேஸை கொண்டு போகும், ஆக்சிஜனை கொண்டு போயிட்டு CO2 எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்துருக்கோம். ஊட்டச்சத்துக்களை சத்துக்களை கொண்டு போகும், எடுத்துகிட்டு வரணும்னு தெரியும். சத்துக்களை கொண்டு போய் கொடுக்கும், அந்தந்த செல்களுக்கு கொண்டு போய் கொடுக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். இன்னும் பாடி டெம்பரேச்சரை, உடல் வெப்பநிலை ஒழுங்குபடுத்தான்னு கேட்டால் ஆமாம், நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலையை வந்து பிளட் ஆனது செய்யுது. நரம்பு தூண்டுதலை கடத்துதான்னு கேட்டால் அது இதோட வேலை கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து நரம்பு தூண்டுதலை கடத்துதல், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். இத்துடன் இன்றைய 10 வினாவானது முடிவடைந்தது. சரியாக பதிலளித்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ஒரு 10 வினாக்களோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள், பெல் ஐக்கானை அழுத்திக் கொள்ளுங்கள். அப்படி தான் நாம் பதிவிடக்கூடிய வீடியோ வந்து உங்களை வந்து செய்கிறோம். லைக் செஞ்சுருங்க, உங்கள் நண்பர்களுக்கு தெரிவித்து நமக்கு ஆதரவு தெரிவிங்க. அப்படின்னா தான் நாங்களும் இன்னும் வந்து சக்தியாக செயல்பட முடியுன்றதை நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். தினமும் கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரிசல்ட்டு. இவன் யாரா அவன் டெய்லியும் வந்து படிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், எக்ஸாமே வரல அப்படின்றதெல்லாம் நிறையா சொல்லுவாங்க. அதில் எதையுமே காதில் வாங்கிக்காதீங்க. டெய்லி 1 hour, மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hour படித்தா போதும். நீங்கள் கடைசி நேரத்தில் உட்காந்து படிக்கும்போது அது காம்படிஷன் ஹெவியாக இருக்கிறப்போ கடைசி நேரத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கப்போ அது வந்து பிரயோஜனமே இருக்காது. டெய்லி கொஞ்ச நேரம் அப்படிதான். இப்போ என்னோட படித்தவங்கலாம் எல்லாருமே நிறைய பேர் இன்னும் வேலை இல்லாமல் இருக்காங்க. நான் சொன்னது அப்போ இருந்து சொல்கிறது இதுதான், கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் கொஞ்சம் நேரம் படிங்க அப்படிங்கிறது.
இப்போ நான் நல்ல வேலைக்கு வந்துட்டேன். ஆனா அப்போ வந்து நெறைய பேர் அந்த கமெண்ட் பண்ணவங்க ஒரு சிலர் இப்ப நல்லாவே படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இன்னும் அப்படியே இருக்கிறாங்க. அதனால எதையுமே காதுல உங்க கடமையை செய்யுங்க. பலனை எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பா நமக்கான பலன், நம்ம உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும். அதனால கன்சிஸ்டன்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ மட்டும் நீங்க குடுத்துட்டே வாங்க. யார் என்ன சொல்றாங்க? படிக்கலாமா? வேணாமா? எக்ஸாம் வருமா? வராதா? எந்த எக்ஸாம் எழுதுறது? நம்ம பிஇடி எக்ஸாம் மட்டும் தான் வரணும் கிடையாது. நெறைய இதுல வந்து இதுலயே போஸ்டிங் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஹாஸ்டல் சூப்பரண்ட்ல போடுறாங்க, இஎம்ஆர்எஸ் போடுறாங்க, சாரி கேந்திரிய வித்யாலயால போடுறாங்க. போஸ்டிங் நெறைய வந்துகிட்டே இருக்கு. படிச்சுக்கிட்டே இருப்போம். நமக்கான பலன், ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ வெற்றி நமது. வெற்றி நிச்சயம். தினமும் 10 வினாக்கள் என்றாலும், அதுவே நமக்கு அரசு வேலைக்கான ஒரு பலன். வேலைக்கான கனவை நிறைவேற்றக்கூடியது. தொடர்ந்து பயிற்சி செய்வோம். வெற்றிக்கான பயிற்சியை செய்வோம். நாளை நமக்காக்குவோம். ஸோ நான் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து சொல்லுங்கள். ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு 10 புதிய வினாக்களுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.